கர்நாடக நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. காட்வெல் திராவிட மொழிகள் குறித்து எழுதிய நூல் போலியானது என்றும், ஜியு போப், காட்வெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் எனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கும் உறவு ஆளுநர் பேச்சு மூலம் நிரூபணமாகியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். தேவையில்லாம ஆளுநர் நேற்று ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்து தேவையா? கால்டுவெல்லும் ஜிவி போப்பும் அவரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்கு? கால்டுவெல்லும் ஜிவி போப்பும் பார்த்தா தமிழுக்கு அவ்வளோ தொண்டாட்டு இருக்காங்க. இதேபோல் ஐயா வைகுண்டர் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த அடிகளார் பால பிரஜாபதி சுய லாபத்திற்காக வரலாற்றை திரித்து பேசக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது. எங்களுக்கும் கால்டுவெல் போப் போன்றவருடைய வரலாறு அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும். அதுதான் சிறப்பு. சென்னையில் திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் சத்யராஜ், பங்காளி சண்டைக்கு நடுவே பகையாளியை விட்டுவிடாதீர்கள் என பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. தந்தை பெரியாருடைய தொண்டர் பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள். அதனால் எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ள விட்டுறக்கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்திய 3 பாஜக நிர்வாகிகள் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கொடைக்கானலில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா ஆகியோர் கட்டியுள்ள கட்டுமானம் உரிய அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உறுதியளித்துள்ளார். கர்நாடக நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இந்த சொத்துக்கள் அனைத்தும் சட்டவிரோதமாக வாங்கப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களுக்கு அவர்கள் வாரிசு, அதாவது ஜெயலலிதாவின் வாரிசுகள் உரிமை கோர முடியாது என்பதை மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்குது. எனவே இவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் தற்போது ஆறுதல் இருந்தாலும் இதன் முடிவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.